ஆகஸ்ட் 1 முதல்ல 7 வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் வீக், அதாவது தாய்ப்பால் வாரம் நம்ம கொண்டாடுறோம். எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிறத முக்கியப்படுத்தி தான் இந்த வாரத்தை மெயினாக கொண்டாடுறோம். ஸோ இதை நிறைய பேர் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம நிறைய பேருக்கு என்ன மதருக்கு ப்ராப்ளம் என்ன ஆஃப்டர் டெலிவரி வருது அப்படின்னா, தாய்ப்பால் கொடுக்கறதுல தான் மெயின் ப்ராப்ளமே வருது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க, என்ன தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் பொழுது தாய்ப்பால் நல்லா வரும். பார்த்தீங்கன்னா ஜெட்டா அந்த நிப்பிள்ல இருந்து வருது அப்படின்னா, இல்ல ரொம்ப ஃபாஸ்டா டிராப் ஆகி விழுது அப்படின்னா அந்த தாய்ப்பால் இனஃபா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க என்ன அதை மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்கன்னா, குழந்தை அழுது அழுது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஃபார்முலா ஃபீடை நீங்க கொடுத்துருவீங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஃபார்முலா ஃபீட் நல்ல ஸ்வீட்டா இருக்கும், ஈஸிலி அவைலபிளா இருக்கும். இப்போ பிரஸ்ட் மில்க் குடிக்கணும்னா பேபி ரொம்ப பிரஸ் பண்ணி அதை குடிக்கணும். அதாவது அது ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி அது கம்ப்ரெஸ் பண்ணி தான் அதை குடிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது கஷ்டப்பட்டு குடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். நீங்க ஈஸியா பாட்டில்ல கொடுத்தீங்கன்னா அது வாயில வச்சோன்னே கீழே வந்துடும். அதனால அது ஈஸியா குடிச்சிட்டு தூங்கிடும். அதை நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, தாய்ப்பால் இல்லாம இதை கொடுத்தா தூங்கிடுது, அதனால இதுதான் வயிறு நொம்புது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபார்முலா ஃபீடை என்கரேஜ் பண்றீங்க. அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாம பிரஸ்ட் மில்கையே நம்ம கொடுத்து பார்க்கணும். சப்போஸ் குடிக்கல அப்படின்னா கூடயும் தாய்ப்பாலை பாலாடையில பாட்டில எடுத்து கொடுத்து பழகணுமே ஒழிஞ்சு ஃபார்முலா ஃபீடை நம்ம கொடுக்க கூடாது. பிறந்த உடனே பார்த்தோம்னா நார்மல் டெலிவரிக்கு இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி, அதாவது குழந்தை பிறந்து வெளியில் கொண்டு வந்த உடனேயே நம்ம தாய்ப்பால் கொடுக்கலாம். சிசேரியனுக்கும் நம்ம எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, ஈவன் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்தே நம்ம தாய்ப்பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் பெயின் ரொம்ப இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம அசஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 நாளுமே தாய்ப்பால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீம்பால் இருக்கிற வரைக்கும் அது வெள்ளை கலராக வராது, மஞ்சள் கலராவோ வாட்டரியாக தான் வரும். அது ஃபியூ ட்ராப்லெட்ஸாக தான் வரும். நம்ம அழுத்தி அழுத்தி பார்க்க தான் நமக்கு தெரியும். பேபி சக் பண்ண தான் அந்த மில்க் டவுன் ஆகி நிறைய செக்ரீஷன் ஆகும். ஸோ தாய்ப்பால் கொடுக்க தான் பேபி பக்கத்துலேயே கங்காரு கேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மாவுடைய உடம்போட ஸ்கின்லேயே படுக்க வச்சு அப்படி பார்த்து கொடுத்தோம்னா தான் அந்த மில்க் செக்ரீஷன் ஆகுமே ஒழிய, நம்ம தூரத்தில் வச்சுட்டு அது பால் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தால் பால் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் 3 நாள் தண்ணியாகவும் அதுக்கப்புறமும் நல்ல பாலாவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.